வந்து சாம்பார் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு நம்ம எல்லாம் பச்சை காய்கறிகளை போட்டு வெங்காயம், சீரகம், கடுகு எல்லாமே போட்டு நம்ம வதக்கி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிடுங்க. அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் மேலும் மேலும் நல்லா கிளியராக வதக்கி முடிச்சுட்டு நம்ம இதில் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் காஞ்ச மிளகா, கேரட்டு, மாங்காய் எல்லாமே போட்டிருக்கோம். சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே போட்டுடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளியும் முழுசாக வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி உள்ளே போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா அதையும் வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து ஒரு 10 ரூபா சாம்பார் பொடி, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, அப்புறம் வந்து மல்லித்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூனு அதையும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூனு உப்பு போட்டுடுங்க. 1-1.5 டீஸ்பூன் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் அதை நல்லா வதக்குங்க. நல்லா அதோட மசாலா வந்து நம்ம காய்கறியில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்க நல்லா பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை தனியாக அவிய வச்சு அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒன்றோட ஒன்றா காய்கறி கூட ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே புளியை ஊற வச்சிட்டோம். அந்த புளியை வந்து உள்ளே கரைச்சி உள்ளே ஊற்றிட வேண்டியதான். நம்ம வந்து புளியை ஊற்றுறோம். புளியை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா சாம்பார் வந்து நல்லா கிளறி விட்டுடுங்க. புளியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு இறக்கி விட வேண்டியதான். அவ்வளோதான். சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சுண்டை கொதிச்சதுக்கப்புறம் அப்படி வந்துடும். அதில் வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதேமாதிரி நீங்களும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொத்தமல்லி, நறுக்குன கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வாசமாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாம்பார் நல்லா கிளறி விட்டு நீங்கள் எடுத்து சாப்பாடு கூட ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சாம்பார்.